மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நுண்ணுயிரியல் துறைக்கு பங்காற்றியவர்களின் பட்டியல்ல இந்த காணொளி வகுப்புல நாம ராபர்ட் காக் மற்றும் ஜோசப் லிஸ்டர் அவர்களின் பங்களிப்பை நாம கத்துக்க போறோம். பொதுவா நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் 2 நாள் பார்ப்போம். அதுக்கப்புறம் எங்க போவோம்? லாஸ்ட்ல மருத்துவரை போயிட்டு அணுகுவோம். அந்த மருத்துவர்கிட்ட நமக்கு ஏன் உடம்பு சரியில்லை, என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். மருத்துவரும் நம்மள பரிசோதனை செஞ்சுட்டு நமக்கான அறிகுறிகளுக்கு ஏத்த மாதிரி மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொடுப்பார். அதுக்கப்புறம் என்ன சொல்வாரு? 3 இல்லைன்னா 5 நாட்கள் இந்த மாத்திரையும் மருந்துகளையும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமும் உடம்பு சரியாகலைன்னா கண்டிப்பா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். நாமளும் என்ன செய்வோம்? அவர் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு அவர் கொடுத்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் உட்கொள்வோம். அதுக்கப்புறமா கூட நமக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்? மறுபடியும் மருத்துவரை போயிட்டு நம்ம பார்ப்போம். மருத்துவர் மறுபடியும் நம்மள பரிசோதனை செய்து அறிகுறிகளை கண்டறிந்து இந்த நோய்க்கான அறிகுறிகள் இருக்கு, அப்ப எந்த நோய் காரணி இந்த நோயை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மள ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பார். அவர் பரிந்துரைப்பார். நாமளும் என்ன பண்ணுவோம்? மருத்துவ ஆய்வக மையத்துக்கு போயிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுப்போம். என்னெல்லாம் சாம்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளட் சாம்பிள்ஸ், யூரின் சாம்பிள், ஸ்பூட்டம்னு சொல்லக்கூடிய எச்சை கோலை சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுப்போம். எந்தெந்த அறிகுறிக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்களே நம்ம கிட்ட இந்த மாதிரியான மாதிரி பொருட்கள்னு சொல்லலாம், வகை மாதிரிகள்னு சொல்லலாம், யூஸ்வலா சாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியானதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. சரிங்களா? இந்த கலெக்ட் பண்ண இந்த சாம்பிள்ஸ்ல இருந்து அந்த மருத்துவ ஆய்வக ஆளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நோய்க்கான காரணிய கண்டுபிடிப்பாங்க. சரியா பிள்ளைங்களா? அவங்க எடுத்துக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும், அதாவது அந்த சாம்பிள்ஸ்ல இருந்து அந்த நோய் காரணிய இனம் கண்டு கண்டறிவதற்கான முயற்சிகள்ல ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பெயர் நினைவூட்டிட்டே இருக்கும். அவரோட பங்களிப்பு பாத்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்முறைகள்லயும் இருக்கு. யார் அவரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமா, ராபர்ட் காக் அவர்கள். அப்ப 2 ஹீரோஸை நாம படிச்சோம். ஒண்ணு லூயிஸ் பாஸ்டர். இப்ப படிக்கக்கூடிய ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் காக் அவர்கள். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலங்கள்ல நோயை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. ஆனா நோய்க்கான காரணி என்னன்றது தெரியாம இருந்துச்சு. அதாவது நோயானது ஒரு அசுத்த காற்று, கெட்ட காற்றால தான் உண்டாகுது அப்படின்ற அந்த காலத்து மக்கள் எல்லாம் நம்பினாங்க. அதுக்கு ஒரு கோட்பாடே அவங்க ஃப்ரேம் பண்ணிருந்தாங்க. அந்த கோட்பாடோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மயாஸ்துமா கோட்பாடு. இந்த மயாஸ்துமா கோட்பாடு பிரகாரம் என்ன சொல்றாங்க? நோயானது ஒரு கெட்ட காற்றாலேயோ இல்ல அசுத்த காற்றாலேயோ தான் உண்டாகுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, லேட்டர் ஆன் நம்ம லூயிஸ் பாஸ்டரும் ராபர்ட் காக் அவர்கள் என்ன முன்மொழிந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோய்னா அதை உண்டு பண்ணக்கூடிய அந்நிய பொருட்களால தான் இருக்கு, அந்நிய நுண்ணுயிர்களால மட்டும்தான் நோயை உண்டாக்க முடியும்னு சொல்லிட்டு அவர்களோட பல்வேறு சோதனைகள் மூலமா நிரூபிச்சாங்க. சரியா பிள்ளைங்களா? இப்ப ராபர்ட் காக் பல்வேறு வகையான பாக்டீரியாக்களை கண்டுபிடிச்சு ஒரு குறிப்பிட்ட நோய் காரணி மூலமா தான் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வலுவா சொன்னாங்க. இவங்க 2 பேர் சொன்ன கோட்பாடு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ். ஓகேங்களா? ஒரு ஜெர்ம்னா என்னது? கிருமி. ஒரு கிருமியால தான் நோய் உண்டாகக்கூடிய படும் அப்படின்ற ஒரு கோட்பாடை முன்மொழிஞ்சாங்க. இப்ப நம்ம ராபர்ட் காக்கோட பங்களிப்பை ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராபர்ட் காக் இவர் ஜெர்மனிய நாட்டை சேர்ந்த மருத்துவர், அதாவது ஒரு பாக்டீரியாலஜிஸ்ட் அவர். சரிங்களா? இவர் நவீன பாக்டீரியாலஜியை உருவாக்கியவர். இவர் மருத்துவ நுண்ணுயிரிலின் தந்தை என்று பெருமையாக அழைக்கப்படுபவர். ராபர்ட் காக் அவர்கள் பாசிலஸ் ஆந்த்ராக்சஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் மற்றும் விப்ரியோ காலரே என்னும் பாக்டீரியாக்களை கண்டுபிடித்தார். பாசிலஸ் ஆந்த்ராக்சஸ் அப்படின்ற பாக்டீரியா ஒரு குச்சி வடிவ ஸ்போர்களை உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியா. சில பாக்டீரியாக்கள் தனக்கான சாதகம் இல்லாத சுற்றுச்சூழல்ல வாழணும்னா அது ஒரு அமைப்பை உருவாக்கும். அந்த அமைப்பு பேரு தான் ஸ்போர்கள். அந்த அமைப்பு தனக்கான சாதகமான சூழ்நிலை வரும்பொழுது முளைவிட்டு பழையபடி உடல் அமைப்பை வந்துடும். அந்த மாதிரி பாசிலஸ் ஆந்த்ராக்சஸ் என்னும் பாக்டீரியா ஸ்போர்களை உண்டு பண்ணும். இந்த ஸ்போர்கள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணில் காணப்படும். சரியா பிள்ளைங்களா? இவை ஆடுகளில் மண்ணீரல் காய்ச்சலை உண்டு பண்ணும்.
ஆடுகள் மூலமாகவும் அதாவது விலங்குகள் மூலமாக மனிதர்களுக்கு இந்த நோய் பரவும். அப்போ பேசிலஸ் ஆந்த்ராக்ஸஸால வரக்கூடிய நோயானது ஒரு ஜூனோட்டிக் நோய்னு நாம சொல்லலாம். சரியா பிள்ளைங்களா? இந்த பேசிலஸ் ஆந்த்ராக்ஸஸால உண்டாகக்கூடிய நோயோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ். ஓகேங்களா? 1876ஆம் ஆண்டு ராபர்ட் காக் அவர்கள் பேசிலஸ் ஆந்த்ராக்ஸஸ் என்னும் பாக்டீரியாவை கண்டுபிடித்தார். அடுத்து பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இந்த பாக்டீரியா டிபின்னு சொல்லக்கூடிய காச நோயினை உண்டு பண்ணும் பாக்டீரியா. இதுல ராபர்ட் காக் அவர்கள் இந்த நோயானது ஸ்பூட்டம்னு சொல்லக்கூடிய எச்சில் கோலை மூலமாக மற்றவருக்கு பரவுதுன்றதை கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்ல, நோயாளிகள் பயன்படுத்திய உடைகள் மற்றும் படுக்கை விரிப்புகளை அனைத்துமே நுண்ணுயிர் நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினாரு. சரியா பிள்ளைங்களா? இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ தனிமைப்படுத்தி வளர்த்தும் காமிச்சாரு. அது எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1882ஆம் ஆண்டு. அடுத்து இந்தியாவிலையும் பின்பு எகிப்திலையும் வெளியான காலரா நோயின் மேல அவரோட கவனம் ஈர்க்கப்பட்டது. அதில் ஆய்வு செய்ததுல நோய்க்காரணி அதாவது காலரா நுண்கிருமிகள் மாசடைந்த குடிநீர் மூலமாக நோயானது மற்றவர்களுக்கு பரவுது அப்படின்றதையும் அவரு கண்டுபிடித்தார். இது 1883ல இந்த விப்ரியோ காலரா நோய்க்காரணிய கண்டுபிடிச்சாரு. படத்துல பாருங்க, இந்த விப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா வளைந்த குச்சி வடிவ பாக்டீரியாவாகும். அப்போ 3 பாக்டீரியா கண்டுபிடிச்சாரு. என்னென்னது? பேசிலஸ் ஆந்த்ராக்ஸஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் மற்றும் விப்ரியோ காலரே. இதன் மூலமாக குறிப்பிட்ட நோய் கிருமிகள் ஒரு குறிப்பிட்ட நோயை தான் உண்டாக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த உலகத்துக்கு அவர் உணர்த்தினார். அடுத்து வேற என்னெல்லாம் பங்களிப்பு அவர் கொடுத்திருக்காருன்னு அடிக்கிட்டே போலாம் நம்ம. அதுல இந்த நோய்க்காரணிகளை ஒன்னொன்னா கண்டுபிடிப்பதன் வாயிலாக ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறையை நுண்ணுயிர் துறைக்கு இவர் அறிமுகப்படுத்தினார். அப்படி என்ன செயல்முறைகள்லாம் அவர் அறிமுகப்படுத்தினார்னு ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா பால் எர்லிஷ் என்னும் அறிவியலாளர் முதல்ல வேதி காரணிகளை அவர் பயன்படுத்தி, அதாவது வேதி பொருட்களை பயன்படுத்தி, சாயங்கள்னு சொல்லுவோம், டைகள்னு சொல்லுவோம், கலர்ஸ் கொடுக்கும்ல, அந்த மாதிரி பயன்படுத்தி நுண்ணுயிர்களின் அமைப்பை அவர் என்ன பண்ணாரு? வெளியிட்டார். இந்த பால் எர்லிஷ் இது நம்ம ராபர்ட் காக் இருந்த அந்த ஆய்வகத்துல தான் இருந்தார். சரிங்களா? பணிபுரிஞ்சிட்டு இருந்தார். இந்த எர்லிஷ் அறிமுகப்படுத்திய ஒரு சாயமேற்று முறை, அந்த சாயமேற்று முறைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீல் நீல்சன் சாயமேற்று முறை. இந்த சாயமேற்று முறையில நம்ம ராபர்ட் காக் என்ன பண்ணாரு? சில மாறுதல்களை கொண்டு எதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திசுக்கள்ல இருக்கக்கூடிய மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்னும் பாக்டீரியாவை கண்டுபிடிச்சார். அப்போ சாயமேற்றப்பட்ட நுண்ணுயிர்களை இனம் காண இவர் ஒரு யுத்திகளை சொன்னதுனால இவர் சாயமேற்று முறைகளுக்கு இவர் பங்களிப்பை கொடுத்திருக்கார். நுண்ணுயிர்களை வளர்க்க திட வளர் ஊடகத்தை உருவாக்கினார். இவரின் இந்த கண்டுபிடிப்பு மிகவும் ஆச்சரியமானதுன்னே நான் சொல்லுவேன். அப்படி என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம் கண்களால பார்க்க முடியாத நுண்ணுயிர்களை, முக்கியமா பாக்டீரியாவுக்களை சொல்லலாம், ஒரு செயற்கை வளர் ஊடகத்துல வளர்த்து அதனை கண்களால் பார்க்கும்படியாக, அதாவது குழுக்களாக பார்க்கும்படியாக இவர் என்ன பண்ணாரு? வழிவகுத்தாரு. அதனால இந்த கண்டுபிடிப்பு என்னது? மிக ஆச்சரியமான கண்டுபிடிப்புனே சொல்லலாம். செயற்கை வளர் ஊடகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் பாக்டீரியாக்கள் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இயற்கையாகவே பாக்டீரியாக்கள் அந்தந்த சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கு. அவைகளை ஆய்வகத்துல வளர்க்கணும்னா, அதான் செயற்கை முறையில வளர்க்கணும்னா அதற்கு தேவையான உணவூட்டத்தை கொண்டு தயாரிக்கப்படும் உணவு தான் ஊடகம்னு சொல்றாங்க. செயற்கை ஊடகம் சொன்னல மிஸ், அதுதான். அதுக்கு தேவையான உணவூட்டத்தை கொண்டு அதுக்கான உணவை தயாரிக்கக்கூடிய அந்த மீடியா பேரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊடகம். எப்படி உங்க அம்மா சமையல் அறையில உனக்கான உணவை தயாரிப்பாங்க, அதே மாதிரி அந்த மருத்துவ ஆய்வாளர்கள் நுண்ணுயிர்களை வளர்க்க ஆய்வகத்துல இந்த ஊடகத்தை தயாரிப்பாங்க. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊடகம் நீர்ம ஊடகமா தான் இருந்துச்சு. லேட்டர் ஆன் ராபர்ட் காக் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு துண்டுகளாக்கி அதையும் பயன்படுத்தினாரு. அதுக்கப்புறம் ஜெலாட்டின்ற ஒரு பொருளை பயன்படுத்தினார். லேட்டர் ஆன் பாத்தீங்கன்னா அவரோட ஆய்வகத்துல பணிபுரிந்த ஒருத்தரோட ஐடியாவை எடுத்துக்கிட்டு அகார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை என்ன பண்ணாரு? திட வளர் ஊடகத்தை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தினாரு. இந்த திட வளர் ஊடகத்துல ஒவ்வொரு பாக்டீரியாக்களும் தனக்கான ஒரு வளர்ச்சி பண்புகளை கொடுக்கும். அந்த வளர்ச்சியை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பாக்டீரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனம் காண முடியும். இதுல ஹிண்ட், இந்த பாக்டீரியா நோய்க்காரணியை கண்டுபிடிக்கிறதுல இந்த ஊடகத்துல வளர்க்கறது மூலமா அதோட
வளர்ச்சி தன்மைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பாக்டீரியாக்களை இனம் காணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை வந்து கொடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் காக். அடுத்து, நோயுற்ற திசுக்களிலிருந்து நுண்கிருமிகளை பிரித்தெடுக்கும் திறன் மிகு முறைகளை உருவாக்கினார். ஒரு நோயுண்ட ஒரு ஆய்வக விலங்குகள்ல இருந்து நோய்க்காரணியை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த யுக்திகள் எல்லாம் என்ன பண்ணாருன்னா இவர் வந்து வழிவகுத்தார். மண்ணீரல், கல்லீரல் அந்த மாதிரியான உறுப்புகளை பிரித்தெடுத்து அந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை பிரித்தெடுக்கும் முறைகளை வந்து என்ன பண்ணாருன்னா இவர் வந்து முதல்ல கொடுத்தாரு. இந்த பாக்டீரியாக்களை அடையாளம் காண சரியான நுட்ப முறைகளையும் வந்து என்ன பண்ணாருன்னா இவரு வடிவமைத்தார். அடுத்து, கிருமி நாசினியின் திறனை அறிய ராபர்ட் காக் அவர்கள் காக் இழை முறையை அறிமுகப்படுத்தினார். கிருமி நாசினினா என்ன? டிஸ்இன்ஃபெக்டன்ட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டிஸ்இன்ஃபெக்டன்ட். இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு உயிரற்ற பொருட்கள் அல்லது மேற்பரப்புகள்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை நீக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதி காரணி தான் இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட். புரியுதா பிள்ளைங்களா? டிஸ்இன்ஃபெக்டன்ட் உயிரற்ற பொருட்கள் மேல பயன்படுத்தக்கூடியது. அப்ப ஆன்டிசெப்டிக்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்டிசெப்டிக்னா என்ன? உயிருள்ள திசுக்கள் மேல பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதி காரணி தான் ஆன்டிசெப்டிக். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லலாம் உங்களுக்கு? இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் குளோரின் சொன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, இப்ப இந்த ராபர்ட் காக் இந்த கிருமி நாசினியின் திறனை அறிய காக் இழை முறையை அறிமுகப்படுத்தினார். இவர் என்ன பண்ணார்? அதுல பாத்தீங்கன்னா பட்டு நூல்களை பயன்படுத்தினார். அந்த பட்டு நூல்களை பயன்படுத்தி பாசிலஸ் ஆந்த்ராக்சஸ் அதாவது பாக்டீரியா கொண்ட நீர்ம வளர்ச்சி ஊடகத்துல என்ன பண்ணார்? இந்த பட்டு நூலை முழுக செய்தார். அந்த பட்டு நூலை திருப்பி எடுத்துட்டு அந்த பட்டு நூலை இப்ப என்ன இருக்கு? பாக்டீரியாக்கள் இருக்கு. இந்த பாக்டீரியா நினைக்கப்பட்ட அந்த பட்டு நூலை கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணார்? உலர வைத்தார். ஓகே, ட்ரை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்த உலர வைத்த பட்டு இழையினை இந்த எந்த கிருமி நாசினியோட திறனை அறியணும்னு வச்சிருந்தாரோ அந்த கிருமி நாசினியின் திரவத்தில் சில குறிப்பிட்ட நேரம், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு? மூழ்க வச்சுட்டாரு. ஓகேங்களா? அதன் பின் இந்த பட்டு இழையை சத்து கரைச்சல் ஊடகத்துல வந்து என்ன பண்ணாரு? வைத்து இன்குபேட் செஞ்சார். இன்குபேஷன்னா என்னது? அந்த நுண்ணுயிர்கள் வளர்வதற்கு தகுந்த சூழ்நிலையை அவர் வந்து என்ன பண்ணாரு? கொடுத்தார். ஓகேங்களா? இப்ப இந்த ஊடகத்துல நுண்ணுயிர் வளர்ச்சி இருந்துச்சுன்னா அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் திறனானது இல்ல அப்படின்றத அவரு எடுத்துக்கிட்டாரு. இப்போ ஊடகத்துல நுண்ணுயிர் வளர்ச்சி இல்ல அப்படின்னா இந்த கிருமி நாசினி அதிக திறன் கொண்டது என்பதை அவரு குறிப்பிட்டார். சரிங்களா பிள்ளைங்களா? அப்போ கிருமி நாசினியின் திறனை அறிய காக்கானவர் காக் இழை முறையை அறிமுகப்படுத்தினார். அடுத்து, நுண்ணுயிரிக்கும் நோய்க்கும் இடையே உண்டாகும் காரணங்களையும் விளைவுகளையும் விளக்க பின்பற்ற வேண்டிய சில விதிகளை வகுத்தார். நோயினா இதுக்கான நோய் காரணி இருக்கும். அந்த நோய் காரணிக்கு சில பண்புகளை கொண்டு இருக்கும். அந்த நோய்க்கு சில வகையான அறிகுறிகள் இருக்கும். இது எல்லாமே சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படின்றத விளக்க அவர் ஒரு விதிகளை வகுத்தார். இந்த விதிகள் காக்கின் தத்துவங்கள் என்று அழைக்கப்படுகிறது. காக்கின் தத்துவங்களை நாம இப்ப படிக்க போறோம். முதல் தத்துவம், குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட நோய்க்கான கிருமிகள் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். பாசிலஸ் ஆந்த்ராக்சஸ் என்னும் கிருமினா அது என்ன நோயை உண்டு பண்ணணும்? ஆந்த்ராக்ஸ் சொல்லக்கூடிய நோயை தான் உண்டு பண்ணணும். அதுக்கு மாறா டிபியை உண்டாக்காது. சரியா? இதுதான் அவர் வந்து சொன்னார். ஓகே, குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட நோய்க்கான கிருமிகள் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். ஓகே, இப்ப நோய் வந்துடுச்சு. அந்த நோய் கிருமிகளை தனிமைப்படுத்தி தூய வளர்ப்பாக வளர்த்து ஊடகத்தில் வளர்க்கப்பட வேண்டும். அப்ப நோய் தாக்கப்பட்டவர்கள்ல இருந்து சாம்பிள்ஸ்கள் அதாவது வகை மாதிரிகளை எடுத்தோம்னா அந்த வகை மாதிரிகள்ல இருந்து நோய் கிருமிகளை வந்து என்ன பண்ணணும்? தனிமைப்படுத்தி ஊடகத்துல வளர்க்கணும், வளர்க்கப்பட வேணும், வளர்க்கப்பட முடியணும் அப்படின்னா 2வது விதி. 3வது, நோய் உண்டாக்கும் கிருமிகள் சோதனைக்கு உட்படுத்தப்படும் விலங்குகளிலும் அதே நோயை உண்டாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப என்ன பண்ணிட்டாரு? நோய் உண்ட விலங்குகளிடமிருந்தோ இல்லைன்னா மனிதர்களிடமோ எடுத்து பிரித்தெடுக்கப்பட்ட பாக்டீரியாக்களை மறுபடியும் என்ன பண்றாரு? ஆய்வக விலங்குகள்ல உட்செலுத்துறாரு. அப்ப ஆய்வக விலங்குகள்ல அந்த நோய் கிருமி உட்செலுத்தினாலும் அதே மாதிரியான நோய்களையும் அறிகுறிகளோ தான் அதை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது விதியை அவர் சொல்றாரு. சரிங்களா பிள்ளைங்களா? ஆய்வக விலங்கு நிறைய வகையான ஆய்வக விலங்குகள் இருக்கு. சுண்டெலிகள் இருக்கு, முயல்கள் இருக்கு, கினி பன்றிகள்லாம் வந்து இந்த இதுக்காக சோதனைக்காக பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? 4வது, நோய்வாய்ப்பட்ட விலங்குகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நோய் கிருமிகள் முன்னாடி எடுத்தாங்க பத்தியா அந்த நோயுண்ட விலங்குகளிலிருந்து மனித அதோட கூட ஒத்திருக்க வேண்டும் அப்படின்றதான் 4வது விதி. அடுத்து, இந்த காக்கின்
இந்த 4 தத்துவங்கள் மூலமாக நுண்ணுயிரிக்கும் நோய்க்கும் இடையே உண்டாகும் காரணங்களையும் விளைவுகளையும் விளக்க பின்பற்ற வேண்டிய விதிகள் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆனாலும் சில பாக்டீரியாக்கள் காக்கோட தத்துவங்களுக்கு உட்பட்டதா இல்ல. கட்டுப்படாத உயிரிகள்னு சில உயிரிகள் இருக்கு. அப்ப காக் தத்துவங்களுக்கு கட்டுப்படாத உயிரிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரையறைகள் கொடுத்திருக்காங்க. அதாவது என்னெல்லாம் உயிரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. இந்த பாக்டீரியா பேர் என்னமா? மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. இந்த நோய்க்காரணி என்ன நோயை உண்டாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ரசி, தொழுநோய் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த தொழுநோயை உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியா பேரு தான் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்னது? காக்கின் தத்துவங்களுக்கு கட்டுப்படாத உயிரின்னு சொல்றாங்க. எந்த வகையில இது கட்டுப்படல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோய்க்காரணி ஒரு குறிப்பிட்ட நோயை தான் கொடுக்குது, அது ஓகே. ரெண்டாவது விஷயத்துல பார்க்கும்போது இந்த நோய்க்காரணிய ஆய்வகத்துல செயற்கை ஊடகத்துல இந்நாள் வரைக்கும் வளர்க்கப்பட முடியவில்லை. ஓகேங்களா? அதுதான் ஒரு பெரிய விஷயம். அப்ப இந்த கட்டுப்பாட்டுல இந்த விதியின் பிரகாரம் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே ஆனது காக்கோட விதி என்ன பண்ணுது? கட்டுப்படாம இருக்கு. அடுத்த பாக்டீரியா, அதாவது காக்கின் தத்துவங்களுக்கு கட்டுப்படாத அடுத்த பாக்டீரியா எதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்போனிமா பெல்லிடம். என்னதுமா? ட்ரிப்போனிமா பெல்லிடம். இந்த ட்ரிப்போனிமா பெல்லிடத்தோட அமைப்பை பாருங்க, அழகா சுருள் வடிவில் இருக்குல்ல, இது வந்து சுருள் வடிவ பாக்டீரியா. இந்த ட்ரிப்போனிமா பெல்லிடம் என்னக்கூடிய பாக்டீரியா எந்த நோயை உண்டு பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பால்வினை நோய். என்ன நோய்மா? எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை உண்டாக்குது. இந்த ட்ரிப்போனிமா பெல்லிடமும் இந்த ஊடகத்துல வளர்க்க முடியாது. சரிங்களா? அப்ப இந்த ட்ரிப்போனிமா பெல்லிடமை எதன் மூலமா நம்ம கண்டறியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்ணோக்கி மூலமா மட்டும்தான் கண்டறிய முடியுது. காக் தத்துவங்களின் தற்கால சேர்க்கைகள். காக் வந்து எப்ப பண்ணாரு? 1884 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காக் தத்துவங்களை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் வந்தக்கூடிய அறிவியலாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காக் தத்துவத்தோட சில சேர்க்கை எல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் சேர்த்தோம்னா நம்ம நோய் காரணியை ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க? சேர்த்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னா நோய் தாக்கப்பட்ட ஓம்புனரின் உடலில் மிக அதிக அளவு எண்ணிக்கையில் குறிப்பிட்ட நோய்க்காரணிக்கு எதிரான எதிர்ப்பொருட்கள் காணப்படுகிறது. ரொம்ப அருமையான விஷயம். ஒரு நோய்க்காரணி, ஒரு ஓம்புனர் தான் யாரு? உயிரிகள் தான். ஒரு மனிதன் ஒரு ஓம்புனர், ஒரு விலங்கு ஒரு ஓம்புனர். ஓகேங்களா? இந்த ஓம்புனர் உயிர் உள்ள அந்த குறிப்பிட்ட நோய்க்காரணி உள்ள போயிடுச்சுன்னா ஓம்புனர் என்ன நினைக்கும்? அந்த நோய்க்காரணிய ஒரு அந்நிய பொருளா தான் பார்க்கும். அப்ப அந்த அந்நிய பொருளா பார்க்கும்பொழுது அந்த ஓம்புனர் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து தூண்டப்படும். அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தினால உற்பத்தி ஆகக்கூடிய செல்கள் வந்து இந்த நோய்க்காரணியோட என்ன பண்ண போதுன்னா வினை செய்யும். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா எதிர்பொருட்கள், ஆன்டிபாடிஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப உள்ள நுழைந்த நோய்க்காரணி என்னன்னு சொல்லலாம்? ஆன்டிஜென்ஸ் சொல்லலாம். இந்த குறிப்பிட்ட ஆன்டிஜனுக்கு குறிப்பிட்ட எதிர்பொருட்களை அந்த ஓம்புனர் உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கப்படும். அப்ப இந்த எதிர்பொருட்களை கண்டறிவதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? அந்த நோய்க்காரணியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுதான் தற்கால சேர்க்கை. ரெண்டாவது, அசாதாரணமான நோய் தடுப்பாற்றல் தோன்றுகிறது. அப்ப நிறைய செல்களும் தோன்றுதுன்னு சொன்னேன், எதிர்பொருள் மட்டும்தான் சொன்னேன். பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேறு வகையான செல்கள்லாம் தூண்டப்படுது. அந்த ஒவ்வொரு செல்களை நம்ம கண்டுபிடிக்கிறதன் வாயிலாகவே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு குறிப்பிட்ட நோய்க்காரணியை விரைவில் நம்ம என்ன பண்ணலாம்னா இனம் கண்டிடலாம். சரிங்களா? அடுத்தது மூணாவது, சமீபத்தில் நோயிலிருந்து குணமான பெரும்பாலான ஓம்புனரின் உடலில் நோய் கிருமிக்கு எதிரான மிகைக்கூர் உணர்வு வினைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் சொல்லலாம். இந்த மாதிரி நோய்க்கு இருந்து குணமானவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து சில குறிப்பிட்ட பொருட்கள் இருக்கும். இந்த பொருட்களை நம்ம அறியணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மிகைக்கூர் உணர்வு விலைகள் இருக்கான்றத நம்ம அந்த ஓம்புனர் உடல்ல வந்து நம்ம சோதிச்சு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராபர்ட் காக் அவர்கள் டியூபர்குலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து எடுத்தார். அந்த டியூபர்குலின் எதுக்காக பயன்படுத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பூட்டு பொருளா பயன்படுத்தலான்னு தான் அவர் வந்து அதை தயாரிச்சார். லேட்டர் ஆன் இந்த டியூபர்குலினை என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நோய் தாக்கப்பட்டவர்களோட உடம்புல இருக்கக்கூடிய சில காரணிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப அந்த டியூபர்குலின் வந்து இந்த நோயால் தாக்கப்பட்டவரோட உடம்புக்குள்ள, அந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸால தாக்கப்பட்டவர்களோட உடம்புக்குள்ள நம்ம போடும் போது கொஞ்சம் நாள் கழிச்சு, ஏன்னா அந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கு?
சில நோய் எதிர்ப்பு செல்கள் தயாரிக்கப்பட்டிருக்கும். டி செல்கள் முக்கியமா சொல்லணும்னா அந்த டி செல்கள் என்ன பண்ணும்னா இந்த பர்டிகுலர் ஆன்டிஜனை வந்து என்ன பண்ணும், இனங்காணும். மிகைக்கூர் உணவுக்கு அது வலிக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரியான ஒரு முறையை பயன்படுத்தி கூட என்ன பண்ணலாம், நோய்க்கும் நோய் காரணியை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் ஒன், ஊடக வளர்ப்பு முறையும் ஊனீரியல் முறையும் நோய் உண்டாக்கும் காரணிகளை கண்டறிய உதவுகிறது. சரிங்களா? ஊனீர்னா என்ன? இந்த நோயால் தாக்கப்பட்டவர்களோட உடல்ல இருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்துல இருந்து சீரம்னு சொல்லக்கூடிய ஊனீர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா தனிமைப்படுத்துறாங்க, ஐசோலேட் பண்றாங்க. இந்த ஊனீர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நோய் காரணிக்கான எதிர்பொருட்கள் அந்த ஊனீர்ல இருக்கு. அப்ப அந்த ஊனீரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நோய் காரணியை கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம திட வளர்ப்பு ஊடகம்லாம் சொன்னாரு பாத்தீங்கன்னா அந்த வளர்ப்பு ஊடகத்துல எந்த மாதிரியான பண்புகளோட அந்த பாக்டீரியாக்கள் வளருது அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாக்டீரியாக்களை ஈஸியா இனம் காணலாம். இதுதான் காக் தத்துவங்களின் தற்கால சேர்க்கைகள். அடுத்து காக் தத்துவத்தின் பயன்கள். நோய் உண்டாகும் கிருமிகளை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. இது உண்மைதானே? காக் தத்துவத்தின் மூலமா நம்ம என்ன பண்றோம், ஒரு குறிப்பிட்ட நோய் காரணியாலதான் உண்டாகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நோய் உண்டாகும் கிருமிகளை கண்டறிய இந்த காக் தத்துவம் பயன்படுறதா இருக்கு. அடுத்தது, நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்களுக்கும் நோயை ஏற்படுத்தாத நுண்ணுயிருக்கும் இடையே உள்ள வேறுபாடையும் அறிய இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு, பயனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நோய் காரணி, நோயை உண்டு பண்ணாத ஒரு நோய் காரணியை வந்து நம்ம எடுத்து ஆய்வக விலங்குகளை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன அது நோயை உண்டாக்காது. அப்ப நோய் உண்டாக்க நுண்ணுயிருக்கும் நோயை ஏற்படுத்தாத நுண்ணுயிருக்கும் இடையேயான வேறுபாடுகளை காக் தத்துவத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது, நுண்ணுயிர்களை வகைப்படுத்த உதவுகிறது. சரிங்களா? நோய் என்ன மாதிரியான நுண்ணுயிரிகள், இது வந்து கோள் வடிவ பாக்டீரியாவா, கோள வடிவ பாக்டீரியாவா, ஸ்போர்களை உண்டாக்கக்கூடியதா, என்ன மாதிரியான நோய்களை வந்து இது தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நுண்ணுயிர்களை வகைப்படுத்தவும் இந்த காக் தத்துவம் பயனுள்ளதா இருக்கு. அடுத்தது, ஆய்வு கூடங்கள்ல பயன்படுத்தப்படும் விலங்குகள் நோய் தாக்கும் தன்மையும் அதன் எதிர்ப்பு சக்தியும் அறியவும் நமக்கு பயனுள்ளதா இருக்கு. இப்ப நோயாளிகள் உடம்புக்குள்ள இந்த நோய் காரணி என்னெல்லாம் விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆய்வு கூடங்கள்ல விலங்குகளை பயன்படுத்துறோம். அப்ப அந்த விலங்குகள்ல இந்த நோய் காரணி என்ன மாதிரியான விளைவுகளை உண்டு பண்ணுது, எந்த உறுப்புகள்ல இது போய் இது தாக்குது, என்ன மாதிரியான அறிகுறிகளை வெளிப்படுத்துது அப்படின்றது மட்டும் இல்லாம ஒரு நோய் எதிர்ப்பு பொருள், அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா தடுப்பூட்டு பொருட்கள் எல்லாம் தயாரிக்கப்படுத்தது கூட என்ன பண்றாங்க, இந்த ஆய்வக விலங்குகள்ல கொடுக்கும்போது இந்த ஆய்வக விலங்குகள் அந்த பொருளை அது எவ்வாறு எதிர்கொள்ளுது, நோய்க்கிருமிகள் எவ்வாறு அழிக்கப்படுகிறது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த காக்கின் பயன்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. ஆக ராபர்ட் காக்கோட தத்துவங்கள் 5 மதிப்பெண் வினாவா கேட்பாங்க பிள்ளைங்களா. காக்கோட தத்துவங்களுக்கு கட்டுப்படாத உயிரிகள் 2 மதிப்பெண்ல கேட்பாங்க. காக் தத்துவங்களின் தற்கால சேர்க்கைகள், காக் தத்துவத்தின் பயன்கள் எல்லாமே 3 மதிப்பெண் வினாக்களா கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்ன்றத நான் நம்புறேன். ஓகேங்களா? காக்கின் இந்த மாதிரியான பங்களிப்பை கௌரவப்படுத்தும் வகையில 1905ஆம் ஆண்டு அவருக்கு நொபெல் பரிசு வழங்கப்பட்டது. ராபர்ட் காக் மட்டும் இல்லாம லூயிஸ் பாஸ்டர் அவர்கள் வாழ்ந்த காலகட்டம், அதாவது 1861ஆம் ஆண்டுல இருந்து 1917 ஆண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர் துறைக்கு பொற்காலம்னு சொல்லலாம். அதாவது கோல்டன் ஏஜ் ஆஃப் மைக்ரோபயாலஜின்னு சொல்லலாம். ஏன்னா எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லூயிஸ் பாஸ்டரும் நம்ம ராபர்ட் காக்கும் இந்த நுண்ணுயிர் துறைக்கு அளித்திருக்காங்க. சரியா பிள்ளைங்களா? இது வரைக்கும் ராபர்ட் காக்கோட பங்களிப்பை பார்த்தோம். இதுக்கு மேல ஜோசப் லிஸ்டர் அப்படின்றவரோட பங்களிப்பை நம்ம பார்க்க போறோம். இவர் எப்படி சட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிறிய அடிபட்டுருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்குங்க. அதுல ஒரு குழந்தை என்ன ஆயிடுதுன்னா அடிபட்டுடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தையோட காயத்துக்கு முதல் உதவி செய்வோம். இப்போ ஒரு முதல் உதவி பெட்டி எல்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. உடனே என்ன பண்ணுவோம், அந்த காயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அலம்பிடுவோம், சோப்பு வச்சு கூட நம்ம கிளீன் பண்ணுவோம். லேட்டர் ஆன் ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன், அதாவது ஆன்டிசெப்டிக் கிரீம் அப்படின்றது ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காயத்து மேல அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி முதல்ல ஆன்டிசெப்டிக்கை பயன்படுத்தினார். காயங்கள் மேல ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜோசப் லிஸ்டர். அவரை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாமா? ஜோசப் லிஸ்டர் பிரிட்டனின் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆவார். காயங்களில் ஏற்படும் தொற்றுக்கு நுண்ணுயிரிகளே காரணம் என கண்டறிந்தார். அவர் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஏற்பட்ட பலத்த எலும்பு முறிவு மற்றும் அறுவை சிகிச்சையினால் ஏற்பட்ட காயத்தில் ஏற்படும் தொற்றுக்கு நுண்ணுயிரிகள் தான் காரணம் என்பதை கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூயிஸ் பாஸ்டரின் கூற்றை வந்து அவர் பின்பற்றினார். லூயிஸ் பாஸ்டர் என்ன சொன்னாரு, காற்றுல நுண்ணுயிரிகள் இருக்கு அப்படின்றத முன்மொழிஞ்சார்.
அதே மாதிரி காயத்துல ஏற்படக்கூடிய தொற்றுக்கு நுண்ணுயிரிகள் தான் காரணம், அதாவது காற்றுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் காரணம் அப்படின்றத அவர் வந்து கண்டுபிடிச்சார். அந்த காலகட்டத்துல மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அவர்களோட கைகளை கழுவும் செயல்முறையையும் கிளவுஸ், அதாவது கை உறையை அணைய செய்யும் செயலை எல்லாமே யார் அறிமுகப்படுத்தினார்னா இந்த ஜோசப் லிஸ்டர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். காயங்கள்ல ஏற்பட்ட சீழ்தொற்று, அதாவது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த நோய்க்காரணி இதோட தொடர்புடையதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ், இது வந்து சீழ்தொற்று ஏற்பட காரணமா இருக்கு. மற்றும் கிளாஸ்ட்ரீடியம், இந்த மாதிரியான நோய் காரணிகள் என்ன மாதிரியான நோய் கொடுக்குது காயங்கள்ல பார்த்து நச்சு வலி தசை அழுகல் நோய், ஓகேங்களா, அழுகல் நோயை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான நோய் தொற்றுக்கள்ல இருந்து அவர்களோட பேஷண்ட்ஸ், அதாவது நோயாளிகளை காப்பாற்றணும்னா என்ன மாதிரியான முயற்சி எடுக்கலான்றத ஜோசப் லிஸ்டர் வந்து யோசிச்சார். ஆனா பேச்சர் என்ன பண்ணாரு, வெப்பத்தை பயன்படுத்தி நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சார். ஆனா அதை நம்ம காயங்கள்ல பயன்படுத்த முடியுமா? முடியாது. அதனால இந்த ஜோசப் லிஸ்டர் அவர்கள் எதை பயன்படுத்தினாரு, ஃபீனாலை பயன்படுத்தினார். ஃபீனால் என்பது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட்னு சொல்லலாம், ஆன்டிசெப்டிக்னு சொல்லலாம். ஃபீனால் ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆகவும் ஆன்டிசெப்டிக்காகவும் செயல்படுது. அப்ப ஃபீனாலை முதல்ல நம்ம ஜோசப் லிஸ்டர் வந்து என்ன பண்ணாரு, அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி பயன்படுத்தினார். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யும் இடத்துல வந்து என்ன பண்ணாரு, இந்த ஃபீனால்னு சொல்லக்கூடிய கார்பாலிக் ஸ்ப்ரேவை வந்து என்ன பண்ணார், ஃபுல்லா தெளிச்சார். அது மட்டும் இல்லாம ஃபீனால்ல நினைத்த துணிகள், அதாவது கட்டு துணிகள், பேண்டேஜ்னு சொல்லுவோம்ல, அந்த பேண்டேஜஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாருன்னா ஃபீனால்ல நினைச்சு அதுக்கப்புறமா தான் இந்த காயங்கள்ல மேல அவர் வந்து கட்டினார். சரிங்களா? அந்த கார்பாலிக் அமிலத்தை முதல்ல அதாவது நீர்த்த ஃபீனால் தான் என்னது, கார்பாலிக் அமிலம். அது முதல்ல பயன்படுத்தி நுண்ணுயிர் நீக்கம் செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜோசப் லிஸ்டர். சரியா? ஃபீனாலே அறுவை சிகிச்சை செய்யும் இடத்துல என்ன பண்ணாரு, தெளிச்சார். நான் சொன்னேன்ல, கார்பாலிக் ஸ்ப்ரேவை வந்து இவர் என்ன பண்ணாரு, பயன்படுத்தினார். இவ்வாறாக நச்சுத்தன்மையற்ற சீழ்தொற்று அற்ற அறுவை சிகிச்சை முறையை வந்து முதல்ல உருவாக்கிய பெருமை வந்து யாருக்கு போய் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசப் லிஸ்டர். அது மட்டும் இல்லாம நீர்ம ஊடகத்தை பயன்படுத்தி பாக்டீரியாவின் தூய வளர்ச்சி கலவையை முதல்ல என்ன பண்ணாரு, இவரு தனிமைப்படுத்தி காமிச்சார். ஆக பிள்ளைங்களா, நாம வந்து ஜோசப் லிஸ்டர் பத்தி படிச்சோம். ஜோசப் லிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஆன்டிசெப்டிக் சர்ஜரி, அதாவது சீழ்தொற்று அற்ற அறுவை சிகிச்சையின் தந்தை அப்படின்னு குறிப்பிடலாம். இந்த காணொளி வகுப்புக்கான சில வினாக்களை மிஸ் வந்து இந்த செஷன்ல கொடுத்திருக்கேன். அதை படிக்கலாமா? ஓகே. முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காக் தத்துவங்களை விளக்குக. நம்ம 4 விதிகளை சொன்னாருன்னு சொன்னல காக்கு, அந்த 4 விதிகளை நீங்க இந்த கேள்விக்கு பதிலா எழுதணும். அடுத்தது காக் தத்துவத்தின் பயன்களை குறிப்பிடுக. என்ன மாதிரியான பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வகையான பயன்களை நம்ம படிச்சோம். அதை நீங்க ஒன்னொன்னா கொடுக்கலாம். காக் தத்துவத்திற்கு கட்டுப்படாத உயிரிகள் யாவை? 2 உயிரிகள் படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? மைக்கோபாக்டீரியம் லெப்ரி, ட்ரிபோனிமா பலிடம். ஒரு சின்ன செயல்பாடு, ஒரு ஆக்டிவிட்டி வந்து மிஸ் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு A4 ஷீட்லயே ஒரு நோட்லயே நீங்க எழுதுங்க. எங்கெல்லாம் கிருமி நாசினி, அதாவது டிஸ்இன்ஃபெக்டன்ட் பயன்படுத்தப்படுகிறது, கிருமி நாசினியின் பயன்களை நீ எவ்வாறு பாராட்டுவாய் அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 4 வரியில எழுதி இது ஒரு ஆக்டிவிட்டியா நீங்க ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எண்ணிய முயற்சி அனைத்திலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.